நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்தால் குழந்தை வடிவத்தில் காட்சி தருவார். பகல் வேளையில் வழிபாடு செய்யும் பொழுது இளைஞர் மாதிரி காட்சி தருவார். மாலை நேரத்தில் வழிபாடு செய்ய போனால் முதியவர் மாதிரி நம்மளுக்கு காட்சி தருவார். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் சுப்பிரமணியர். இந்த அற்புதமான கோவில் ஆண்டார்குப்பத்தில் இருக்கு. சிறுவாபுரி எல்லாருக்குமே தெரியும். சிறுவாபுரியிலிருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கு இந்த ஆண்டார்குப்பம் முருகன் கோவில். சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் தச்சூர் ஜங்ஷனில் அங்கிருந்து பொன்னேரி போகக்கூடிய வழியில தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டார்குப்பம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம் இருக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆண்டார்குப்பத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஆண்டார்குப்பத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க குமரஞ்சேரி குமாரசுவாமி கோவில். இந்த கோவிலும் அதிகமாக பக்தர்களால் தேடப்படக்கூடிய ஒரு கோவில் தான். இந்த கோவிலுடைய வீடியோவும் நான் போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த கோவிலுக்கு நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் ரெட் ஹில்ஸ் வந்துடுங்க. ரெட் ஹில்ஸ்லேருந்து பழவேற்காடு இல்லைனா பொன்னேரி போகக்கூடிய பஸ்ஸில் ஏறிட்டிங்கன்னா ஆண்டார்குப்பம் அப்படிங்கிற ஒரு பேருந்து நிறுத்தத்தை கேட்டு நீங்கள் இறங்கிடணும். நீங்கள் ஆண்டார்குப்பம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு 1 கிலோமீட்டர் தூரம் கோவிலுக்கு வரதுக்குங்க ஷேர் ஆட்டோ இருக்கும். ஷேர் ஆட்டோவில் வந்துருங்க. அதிகார தோரணையோட 3 விதமான வடிவத்தில் காட்சி தரக்கூடிய இந்த அற்புதமான ஆண்டார்குப்பம் முருகன் கோவிலுக்கு வந்தாச்சு. இந்த ஆண்டார்குப்பத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நாம் தரிசனம் பண்ணால் பதவி உயர்வு கிடைக்குங்க. அதற்கு ஒரு அழகான புராண கதையும் இருக்கு. ஒரு முறை படைக்கும் கடவுளான பிரம்மதேவர் என்ன பண்றாரு, கைலாய மலையை நோக்கி போறாரு சிவபெருமானை தரிசனம் பண்றதுக்காக. அந்த சமயம் வழியில இருக்கக்கூடிய முருகப்பெருமான கவனிக்காமையே போயிடுறாரு. அதனால முருகப்பெருமான் பிரம்மதேவரை தடுத்து நிறுத்தி நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கு பிரம்மதேவர் சொல்றாரு, நான் தான் பிரம்மா, இந்த பிரபஞ்சத்தையே படைத்தவன் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அதற்காக முருகப்பெருமான் சிரித்து கொண்டே கேள்வி கேட்கிறாரு, நீங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தீர்கள் அப்படின்னா இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் பிரம்மதேவர் அதற்காக என்ன பண்ணுறாரு, எல்லா வேதங்களையும் விலக்கி கொண்டிருக்கிறாரு முருகப்பெருமானுக்கு. ஆனால் ஒரு சமயத்தில் முருகப்பெருமானுக்கு புரிஞ்சிடுது, பிரம்மதேவருக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கான உண்மையான அர்த்தம் தெரியலை அப்படிங்கிறத முருகப்பெருமான் உணர்ந்துடுறாரு. இதனால் கோபம் கொண்ட முருகப்பெருமான் என்ன செய்கிறாரு, ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கான அர்த்தமே தெரியாம எப்படி நீங்க படைக்கும் தொழிலை செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவரை தலையிலேயே கொட்டி சிறையில அடைக்கிறாரு. இந்த கோவில்ல அதே மாதிரி முருகப்பெருமான் பிரம்மதேவருடைய தலையில குற்ற மாதிரியும் அதே மாதிரி பிரம்மதேவரை சிறையில அடைக்கிற மாதிரியும் இருக்கக்கூடிய சிற்பத்தை நம்ம இந்த கோவில்ல வந்தீங்கன்னா பார்க்கலாம். அப்படி பிரம்மதேவர்கிட்ட அதிகார தோரணையோட இடுப்புல கரங்களை வைத்து நிற்கக்கூடிய கம்பீரமான தோற்றத்தில் தான் காட்சி தருவார் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான். இதனால் இந்த அதிகார தோரணையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் பண்ணும் பொழுது அதிகாரம் மிகுந்த பதவி கிடைக்கும் அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பதவியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதும் இங்கே வரக்கூடிய பக்தர்களினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குங்க. அதே போல சம்வர்த்தனர் அப்படிங்கிற ஒரு பக்தருக்காகவே இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவில் கொண்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதும், அந்த பக்தருக்காகவே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அவருடைய வேலாயுதத்தாலேயே பாலநதி அப்படிங்கிற ஒரு தீர்த்தத்தையும் உருவாக்கி இருக்காரு அப்படிங்கிறதும் தலப்புராணம் சொல்லுதுங்க. இந்த கோவிலுடைய நுழைவாயில் இதுதாங்க. இதற்கு வெளிப்புறத்திலேயே வலது பக்கம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதியும் பாதாள கங்கையம்மன் சன்னதியும் இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அலங்கார கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலவரை தரிசிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா காலை வேளையில் குழந்தை மாதிரியும், நண்பகலில் வாலிபன் அதாவது இளைஞர் மாதிரியும், மாலை நேரத்தில் முதியவர் போலவும் காட்சி தரது ஒரு சிறப்பம்சமாக சொல்லப்படுது. இங்கே இருக்கக்கூடிய மூலவர் சன்னதிக்கு நேர் எதிரில் நடுக்கல் அமைப்பில் பார்த்திங்கன்னா பிரம்மதேவனுடைய சிற்பம் இருக்கும். பிரம்மதேவர் எந்த காலத்திலையும் தனக்கு ஆணவம் தலை தூக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக முருகனை நோக்கி தியானித்து கொண்டிருப்பதா ஒரு ஐதீகம் சொல்லப்படுது. அருணகிரிநாதர் தச்சூர் வடக்காகும் மார்க்கத்து அமர்ந்த பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய திருப்புகழில் இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை குறித்து பாடியிருப்பாரு. அருணகிரிநாதர் மட்டும் இல்லைங்க, பாம்பன் சுவாமிகளும் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அவருடைய முக்தி காலத்திற்கு முன்பு
இங்கே வந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கிருபானந்த வாரியார் சுவாமிகளும் இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்திருக்கிறாரு. ஆண்டி கோலத்தில் சிறுவனாக வந்து முருகப்பெருமான் அருள் புரிந்த ஸ்தலம் அப்படிங்கிறதுனால ஆண்டியர் குப்பம் அப்படின்னும், காலப்போக்கில் அது ஆண்டார் குப்பம் அப்படின்ற பெயர் மருவியதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆளும் கோலத்தில், அதாவது அதிகார தோரணையோட ஆளும் கோலத்தில் முருகப்பெருமான் காட்சி தரத்தினாலையும் ஆண்டார் குப்பம் அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது. நாங்கள் இந்த கோவிலுக்கு போயிருந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 60ஆம் கல்யாணம் நடந்தது. கோயம்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இந்த ஆண்டார் குப்பம் முருகன் கோவில். 1000 வருடத்திற்கும் பழமையான கோவில் தான் இது. 5 நிலை ராஜகோபுரத்தோட கம்பீரமாக காட்சி தரக்கூடிய இந்த கோவிலில் கிழக்கு முகம் நோக்கி வள்ளி தெய்வானை இல்லாமல் அதிகார தோரணையோட அழகாக காட்சி தராரு பாலசுப்ரமணிய சுவாமி. அடுத்ததாக வள்ளி தெய்வானையோட அழகாக காட்சி தரக்கூடிய உற்சவர். இங்கே கொடிமரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தூணில் பார்த்திங்கன்னா சிற்ப வடிவத்தில் பிரம்மதேவர் சிறையில் அடைத்த மாதிரி ஒரு சிற்ப வடிவத்தை பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு தொடர்ச்சியாக 3 வெள்ளிக்கிழமை அல்லது 3 செவ்வாய்க்கிழமைகளில் இங்கே வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அதிகாரமிக்க பதவியும் பதவி உயர்வும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் பரணி நட்சத்திர நாளன்னைக்கு இந்த கோவிலுக்கு வந்து அன்றிரவு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே தங்கி மறுநாள் கிருத்திகை வழிபாட்டையும் செய்தால் நம்மளுடைய சிக்கலான வாழ்க்கை பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். கார்த்திகை நட்சத்திர நாள்லையும் சஷ்டி திதியிலையும் இங்கே வந்து வணங்கி வழிபாடு செய்தால் கல்யாண வரம் கைகூடும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை. இந்த கோவிலில் வேண்டுதல் வைக்கக்கூடிய பக்தர்கள் பாலாபிஷேகம் சந்தன காப்பு செஞ்சு தங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து நிறைவேற்றிக்கிறாங்க. இந்த கோவில் நடை திறந்திருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணிலேருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும், மாலை நேரங்களில் 4 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் கோவிலுடைய நடை திறந்திருக்கும். இந்த கோவிலுடைய வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா வேம்படி விநாயகர் சன்னதியும் பாதாள கங்கையம்மன் சன்னதியும் இருக்குங்க. இந்த கோவிலில் நடக்கக்கூடிய விசேஷங்கள் பார்த்தா தமிழ் வருஷ பிறப்பு சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, ஆடி வெள்ளி, விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, தீபாவளி, கந்த சஷ்டி, கார்த்திகை தீபம், மார்கழி மாத பூஜை, ஆங்கில புத்தாண்டு, தைப்பொங்கல், தைப்பூசம், தை கிருத்திகை, மகா சிவராத்திரி, பங்குனி உத்திரம், இது போன்ற திருவிழாக்கள் வந்து இங்கே விமர்சையாக கொண்டாடுவாங்க. இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விசேஷம் பார்த்திங்கன்னா சித்திரை பிரம்மோற்சவம் 12 நாட்கள் நடக்கும். முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா மயில் வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருவார். இந்த உற்சவத்தில் 5ஆம் நாள் இரவு பார்த்திங்கன்னா தெய்வானை திருமணம், 6வது நாள் பார்த்திங்கன்னா விசித்திரமான காட்சி தரக்கூடிய யானையில் பவனி வருவார். 9வது நாள் பார்த்திங்கன்னா இரவு வள்ளி திருமணமும், 10ஆம் நாள் காலையில் தீர்த்தவாரி உற்சவமும் இந்த கோவிலில் சிறப்பாக நடக்கும்.